மைவி3 ஆட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக உங்கள் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து ஆப்பை முடக்கிட்டாங்களா, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களா, 30 பேருக்கு பெயில் கிடச்சிருக்கா கிடைக்கலையா, 2 விதமான தகவல்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, நான் பார்க்க தான் செய்கிறேன். பொதுவாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எதையுமே நம்ம நடுநிலையாக யார் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அப்ளிகேஷனால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து முடக்க முடியாது, அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணியும் முடியாது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் இப்போ ஆப்பே முடங்கினாலும் அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே எல்லாத்துக்குமே வழிமுறைகள் இருக்குது, இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. எதுவுமே ஒன்று நடந்து முடிஞ்சிட்டுனா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள், அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த 30 பேருக்கு பெயில் கிடச்சிட்டுங்கிற நியூஸ் வருது, நீங்கள் எதுவுமே வீடியோ போடலை அப்படின்னு கேட்குறீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு தகவலும் நமக்கு கரெக்டாக தெரியாமல் நம்ம பாட்டில் வீடியோ பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாவது நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இருந்தால் தான் நம்ம வந்து வீடியோவில் வந்து சொல்ல முடியும். ஏன்னா எல்லோரும் காமனாக வீடியோ போட்டு போயிடுறாங்க, ஆனால் பட் அதுக்கு பின்னாடி உள்ளதை யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு நிறுவனத்தை நம்பி 50லேருந்து 60 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறதே கிடையாது பொதுவாகவே. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு ஏதோ ஒரு தகவலை ஏதோ ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு இந்த மாதிரி மைவி3 ஆட்ஸுக்கு ஆதரவாக வர மாதிரி உள்ள தகவலையுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் பார்க்கணும். நான் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், என்னையுமே நம்புங்க அப்படின்னு நான் சொல்லலை. எல்லா தகவலையுமே ஒரு சந்தேகத்தோடையும் அதை ஆராய்ஞ்சும் பார்க்க பழகிக்கோங்க. அதில் இருக்கிற உண்மையை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ போடணும்னு எல்லோரும் போட்டுடுறாங்க, பட் அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறத யோசிக்கவே மாட்டேங்காங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, நல்லதை நினச்சிட்டாட்டு கடந்து போயிடணுங்கிற தாட்டுக்கு வரணும். ஸோ நம்மளால் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் இருக்க வேண்டாங்கிற கான்செப்டில் இருந்தாலே போதும். இங்கே பொறுத்தளவு நம்ம சம்பாரிச்சா போதும்ன்ட்டு எல்லோரும் வீடியோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும் கஸ்டடி கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அந்த 17ஆம் தேதி தான் நமக்கு என்னங்கிறது தெரிய வரும். ஸோ 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எம்டி சாருக்கு வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சரண்டர் ஆகிருக்காங்க அவங்களாவே. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டடி வந்து 7 நாள் கேட்டிருக்காங்க. அப்போது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தோட வழக்கறிஞர்கள் வந்து யாருமே அப்போஸ் பண்ணலை. ஸோ 7 நாளுங்கிறத அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஏதாவது டேஸை குறைச்சி கேட்டிருந்தாங்கன்னா கூட அப்போ வந்து ரிட்டன் கேட்குறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஜட்ஜே கேட்பாங்க, 7 நாளுக்கு எடுத்துருக்காங்க, நீங்கள் 7 நாளில் விசாரிக்காததை மேற்கொண்டு விசாரிக்க போகிறீங்களா, விசாரிக்கணுன்னா பெயில் கொடுத்துட்றோம், தேவைப்படும் போது அவங்க வந்து ஆஜராவாங்க, நீங்கள் விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே அந்த டைமில் இருக்க அந்த ஜட்ஜு கையில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த 17ஆம் தேதி என்ன நடக்குங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல முடியும். எம்டி சார் வெளியில் வந்த பிறகு தான் பேமெண்ட் குறித்த தகவல்கள் எல்லாமே 1 by 1 வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிக்கை ஒன்றில் ஒரு சில தகவல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அது நிறைவேறலை. ஸோ அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் ஒரு நியூஸை வந்து வர வச்சோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு உண்டானதை யோசித்திருக்காங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ பத்திரிக்கையில் வர்றது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது கிடையாது. அந்த பத்திரிக்கையில் உள்ள டாக்குமெண்ட்டே ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதில் முரண்பாடான தகவல்கள் ஏகப்பட்டது இருக்குது. சிம்பிளாக ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக பொருளாதார குற்றப்பிரிவோட அதிகாரியே தாமாக முன் வந்து வழக்கு வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த பத்திரிகையில் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அதிகாரி எதுக்காக அவராக வழக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி அதை கொஞ்சம் உட்காந்து வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காமனாக ஒன்றே யோசித்து பாருங்கள். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிபதி விசாரிக்க போகிறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க போகிறாங்க. உண்மைனா உண்மைன்னு சொல்ல போகிறாங்க, ஃபேக்னா அவங்கள தண்டிக்க போகிறாங்க. அவ்வளோதான கான்செப்ட். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா, அதோட விட்டுற வேண்டியதானே. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜட்ஜி அதை முடிவு பண்ண போகிறாங்க. மேற்கொண்டு எதுக்கு இது இவ்வளோ குளறுபடிகள் பண்ணணும். ஸோ அப்போ இதிலேருந்து அவங்களோட உண்மைத்தன்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் சேனலில் வர்றது எல்லாமே உண்மை அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நான் வந்து பர்சனலாகவே ஒரு சில நியூஸ் சேனல், எல்லா நியூஸ் சேனல்ஸையும் நான் சொல்லலை, அதையும் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும், ஊடக நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நியூஸ் சேனல்ஸை பொறுத்தவரை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவர் தான் மீடியாங்கிறது, கவர் கொடுத்தா தான் நியூஸுங்கிறது இருக்குது. பொதுவான ஒரு அபிப்பிராயத்துக்கு சொல்கிறேன். ஸோ நார்மலாக ஜென்ரலாக நடக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே நீங்கள் போட்டுருவீங்க. மற்ற நியூஸ்களுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூஸ் எடுத்துகிட்டு கவர் வாங்கிக்கிட்டு தான் எல்லாருமே போகிற அந்த ஒரு கலாச்சாரம் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ நான் அதெல்லாம் பர்சனலாகவே பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் நியூஸ் சேனலில் வர்றது எல்லாமே கண்மூடித்தனமாக கண்ணை மூடி நியூஸ் சேனலில் போட்டாங்கன்னா அது உண்மை தான் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நார்மலாக ஒரு நியூஸை எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு விதமாக தான் அந்த ஒரே நியூஸை 4 சேனலில் 4 விதமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நண்பர்களே, இந்த கண்டென்ட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் காட்டி ஏர்னிங் கொடுக்குறது தான். ஸோ அதில் நீங்கள் மைவி3 ஆட்ஸை மட்டும் நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணி வந்து எல்லாமே நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து தவறான விஷயம்.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தெலுங்கானாவில் இருக்குது, நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக ஏகப்பட்ட இதில் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற நிறுவனத்தை நீங்கள் பண்ணாதீங்க. வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே கொடுத்து அதுக்கே பேமெண்ட் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிற நிறுவனங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து கிரியேட் பண்ண ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணும்போது எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு தமிழன் வந்து எங்கேயுமே நல்லா இருந்து மேலே வரக்கூடாதோ முன்னேறக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா தமிழன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா மற்றவங்களும் இருக்காங்க, மற்ற ஸ்டேட்லேருந்து பண்ணுறாங்க, அதர் கண்ட்ரிலேருந்து பண்ணுற கலாச்சாரமும் இருக்குது. எல்லாம் இப்போ வந்து எம்எல்எம் கான்செப்ட்டுங்கிறது இல்லாமல் கிடையாது. இத்தனைக்கும் மை3 ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்எம் கான்செப்ட் மாதிரியே சொல்ல முடியாது. ஏன்னா எம்எல்எம்னாலே அதில் ஒன்று ஜாயினிங் ஃபீஸ்னு ஒன்று இருக்கும், அப்படி இல்லைனா ஆள் சேர்க்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கட்டாயம் அப்படிங்கிறது எம்எல்எம்மில் இருக்கும். இது ரெண்டுமே கட்டாயங்கிற கான்செப்ட் வந்து மை3யில் கிடையாது. மை3யில் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மை3 மட்டும் அவங்க வந்து கான்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ மை3 வந்து ஒரு தமிழ்நாட்டு பேஸ்டு கம்பெனிங்கிறனால தமிழ்நாட்டிலேருந்து யாரும் ஒரு மேல்நிலைக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணமும் இருக்குதோ வெளியில் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா மை3யில் மெம்பராக இருக்கு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் தான் அடுத்து. ஸோ நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு நிறுவனம் வந்து ஏமாற்றிட்டு போகிற கான்செப்டில் இருக்காங்க அப்படின்னா முதல் முறையாக அவங்களோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம முகங்கள் தெரிகிற அளவுக்கு வந்து வெளிப்படையாக எந்த ஒரு இதுவும் இருக்க மாட்டாங்க. மை3யில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வீடியோவே எம்டி சார் முகத்தில் தான் நம்ம வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணுறாங்க, எல்லா பக்கமும் வர்றாங்க, ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து மீட்டிங் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேஸை காட்டுறவங்க ஏமாற்றிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. இல்லை மற்ற நிறுவனங்களையும் ஃபேஸை காமிக்காங்கன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. பிரான்ச் ஆஃபீஸ் போக 700 ஸ்டோர் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஆஃபீஸ் போக ஸ்டோர்ஸ் ஆரம்பித்தவங்க ஏமாற்றிட்டு போகிறவங்க அவ்வளோ செலவு பண்ணி ஸ்டோர்ஸ்லாம் போட்டு அந்த அளவுக்கு பிஸ்னஸை விரிவுபடுத்த மாட்டாங்க. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். அதே மாதிரி மை3 ஆட்ஸில் மெம்பராகி ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய விஷயங்களை நல்லா நம்ம வாலி வச்சு கேட்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், மை3யில் இந்த நிறுவனம் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா எம்டி சார் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, வெளியே வந்துடுறாங்க, அதெல்லாம் கான்செப்ட் இல்லை. அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு போக ப்ராடக்ட் பேஸ்டுக்கு வந்துட்டாங்க. ப்ராடக்ட் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. உங்களால் முடிஞ்சதை மாதத்துக்கு ஒரு ப்ராடக்ட் ஆட்டும் ஸ்டோரில் போய் நீங்கள் பை பண்ணி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு பொருளாவது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலே போதும். கம்பெனியோட ரொட்டேஷன் டேர்ன் ஓவருங்கிறது போய்கிட்டே இருக்கும், அமௌண்ட் வந்து வந்துகிட்டே இருக்குதும். ஸோ உங்களுக்கும் நிப்பாட்டாமல் அவங்களால அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இதுவும் நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் தான். அவங்க என்னென்ன பிளானில் வச்சுருக்காங்களோ அது தெரியாது. பட் இப்போது நீங்கள் க்ரோன் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சது 500 ரூபாய்க்காவது பொருள் வாங்குங்க மாதம். அதே மாதிரி சீலிங் அச்சீவராக இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய்க்காட்டும் நீங்கள் பொருள் வாங்குங்க. ஸோ உங்கள் ஸ்டோரில் போய் நீங்கள் பொருட்கள் வாங்கினாலே போதும், கம்பெனிக்கு அது ஒரு நிலையான ஒரு வருமானத்தை கம்பெனிக்கு நம்ம சைட்லேருந்து கொடுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்பெனி சொல்கிறதே அதுதான். அட்வர்டைஸ்மெண்ட் வேறு பக்கம் இது பண்ணி அவங்க சம்பாரித்து அவங்க பொருளை நம்ம வாங்குகிறோம். பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளே பார்க்குறோம், நம்மளோட கான்செப்ட் பொருள் நம்மளே வாங்குகிறோம், அந்த பொருள் வாங்குறதுலேயே நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்க கமிஷனாகவும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை ஒன்று நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா எல்லோரும் நீங்கள் ஸ்டோரில் போய் பொருட்கள் மட்டும் வாங்குங்க. நிறுவனத்தில் சொல்லுவாங்க கட்டாயம் இல்லைன்னு, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நான் சொல்கிற கான்செப்ட் வந்து நம்ம நிறுவனம் வந்து எந்த ஒரு லாஸும் இல்லாமல் கண்டினியூஸாக போகணும்னு நினச்சாலே நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை பண்ணினாலே போதும். உங்களால் முடிஞ்சோ ஏதோ ஒரு பொருளை கண்டினியூஸாக நீங்கள் மாதம் வாங்கிட்டு இருந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். நிறுவனத்துக்கிட்ட ரூபா சுத்தமாக இல்லை, ஸோ அவங்களால உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்கிற தகவல் உண்மையாகவே இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. நம்ம உறுப்பினர்கள் நம்ம கையில் இருக்குது நம்மளோட நிறுவனத்தை எந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறது. ஏன்னா ஸ்டோர் டெவலப் பண்ணிட்டாங்க, பிளாட்ஃபார்மை பெருசாக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் அதை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. உண்மையிலேயே கம்பெனிக்கிட்ட ரூபாயே இல்லைனா கூட எல்லாரும் போய் ஒரு நாளில் 500 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டாலே நிறுவனத்துக்கு கோடியில் இருக்கும் லாபம். ஸோ நம்ம 1000 ரூபா நம்ம செலவு பண்ணிவிட்டு நம்ம கம்பெனிக்கிட்ட இருந்து 10,000 ரூபா ரிட்டர்ன் வாங்க முடியும். ஸோ இதில் ஒரு சில சிம்பிள் கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் மேலோங்கி யோசித்தாலே போதும், வேறு லெவலில் இருக்கும் இதோட மார்க்கெட்டிங் ஃபீல்டுங்கிறது. ஸோ வெளியில் சொல்கிற எல்லாத்தையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எம்டி வந்துட்டாலே போதும்.